ஹலோ பசங்களா, குட் மார்னிங். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? How's the things happening? All good? Super. எனக்கு தெரிஞ்சு people are already there. Very good. Future talk. Good morning future talk. பரவாயில்லையே, ரெஸ்பான்சிபிளா கரெக்ட் 10க்கு லைவ் பண்ணிட்டீங்களே. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். நரேன், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் நரேன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க எல்லாருமே. உங்க சைடு இருந்து எல்லாருமே நான் பேசுறது தெளிவா கேக்குது சார், எனக்கு ஸ்லைடு தெரியுது சார், அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கட்ட கிளாஸ் ஆரம்பிச்சலாம். ஓகே, அண்ட் வந்திருக்கா குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் தெரியும் யாரெல்லாம் வந்திருக்கீங்க. இப்ப ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூச்சர் டாக் இங்க இருக்காங்க, நரேன் இங்க இருக்காங்க, வேற யாரெல்லாம் இருக்கீங்க இங்க? ஏன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணா மட்டும்தான் ஓகே இவங்க இங்க வந்திருக்காங்க, ரெகுலரா இருக்காங்க அப்படி. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் சூப்பரா இருக்கேன் ரிஸ்வானா, நல்லா இருக்கேன், நல்லபடியா போயிட்டு இருக்கு எல்லாமே. நம்ம சேனல் சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்கு, நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. யா, ஆல் கிளியர் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ், வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லைக் போட்டீங்களா? நீங்க 5-9 பேர் இருக்கீங்க, 2 லைக் தான் போட்டுச்சிருக்கீங்க. யார் ஏமாத்துறீங்க? சவுண்ட் அண்ட் வீடியோ கிளியர். ஓகே, தேங்க்யூ ஃபியூச்சர் டாக், தேங்க்யூ. ஏன்னா நம்ம இன்னைக்கு சண்டே வேற. சரி, சண்டே 10 மணிக்கு, சரி 9 மணிக்கு போடலான்னு பார்த்தா கண்டிப்பா தூங்கிட்டு இருப்பாங்க. சரி 10 மணிக்கு போடலாம்னு நினைச்சோம். 10 மணிக்கும் தூங்கிட்டு இருக்காங்கன்னா என்ன பண்றது? ஸ்ரேயா, ஹலோ சார். ஹலோ ஸ்ரேயா, ஹலோ. ஹவ் ஆர் யூ ஸ்ரேயா? ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமா, உங்களுக்கு கிடைக்க ஒரு நாள் லீவு, நல்லா தூங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அப்படி யோசிக்காதீங்களா? நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எனக்கு லீவ் கிடைக்கும் போது நான் இப்ப 8 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன், ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன்னா அதே 7 o'clock ரொட்டீன் நான் ஃபுல் வீக் ஃபாலோ பண்ணுவேன். லீவோ இல்லையோ, வேலை இருக்கோ இல்லையோ, 7 மணிக்கு அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிடுவேன். இப்ப வேலை இல்லைன்னா 7 மணிக்கு அப்புறம் ஜாலியா உட்காருவேன், அவ்வளவுதான். அப்படி தூங்கி நான் டைமை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், சரியா? தட் இஸ் மை ஸ்டைல், ஐம் டெல்லிங் யூ. அப்ப நான் ரொம்ப தூங்க எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்க முடியாது, தூங்க முடியாது. நான் மத்தியானம் 2 hours தூங்கினா நைட் அவ்வளவுதான், அவுட். That is how my thing is. Okay. சரி, எல்லாருக்கும் கேக்குதா? நம்ம ஆரம்பிப்போமா? செஷன் ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? Okay, I could see people have joined. Very good. Oh, likes ஏறிடுச்சு. சூப்பரா. சரி, எப்படியோ நம்ம பசங்க வந்துரும், கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. வந்துட்டு சார் என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு கேட்பானுங்க பாருங்க. ஓகே, சோ நம்ம ஆரம்பிப்போமா? ரெடியா இருக்கீங்களா? சோ நம்ம வந்து மிட் டர்ம் போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சுனா, இப்ப ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன் இருக்கனால நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே கவர் பண்ணோம், சரியா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஏசெக்சுவல் சாப்டரும் கிளாசிக்கல் ஜெனிக் சாப்டரும் கம்பைன் பண்ணி தெளிவா அழகா முடிக்க போறோம். ஓகே, நானா 12 hours தூங்குவேன் சார். தட் இஸ் ஆக்சுவலி a good thing. நல்ல விஷயம் தான். ஓகே, ஆமா, 8 hours sleep must. கரெக்ட் தான்டா. ஆனா எப்படி தெரியுமா, இப்ப சில டைம்ல அந்த 8 கொஞ்சம் 7 hours பரவாயில்ல, தப்பில்ல, சரியா? சில எக்ஸாம் டைம்ஸா இருக்கட்டும், அதாவது கொஞ்சம் 8ங்கிறது 7-6 ஆனா நோ ப்ராப்ளம். ஓகே, 2 hours sleep is not going to bring a big difference unless it is done continuously, சரியா? ஓகே, சோ ஓகேடா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, ஆரம்பிச்சிரோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்காக நான் போர்ட்ல காட்டுறேன், சொல்லுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி we have to give some pictures. Okay, forgot about it, I'll tell you. Fine. சோ இப்போ இந்த ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா, இந்த ஏசெக்சுவல் கிளாசிக்கல் ஜெனிக்ஸ் இருக்கக்கூடிய PYQs இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस along with 1 marks தான் இந்த ஒரு PDF. அப்ப இந்த PDF உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த QR கோட் குயிக்கா ஸ்கேன் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஹலோ ஹினாட்டா, ஹலோ ஹினாட்டா, யூ ஆர் ஆன் டைம். as in 10:05 ல வந்துட்டீங்க. வெரி குட், நைஸ். எப்படி இருக்கீங்க ஹினாட்டா? நல்லா இருக்கீங்களா? Fine. So if you know people who is repeating, you can suggest them. There's a veterinary batch. So the veterinary batch மூலமா உங்க ஆன்லைன்ல இந்த நீட் போர்ஷன்ஸ் ஈஸியா கம்ப்ளீட் பண்ண முடியும், which is under offer now. You get it for 13,649. Whereas நீங்க 12th படிக்கிறீங்க, எனக்கு அப்போ நீட் படிக்கணும்னா அதுக்கு தலபதி பேச்சுலர் பேட்ச் இருக்குடா, அங்க வந்து you can get it for 11,900. Okay. அண்ட் இல்ல எனக்கு கம்மி டைம்ல எல்லாமே முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா FT பேட்ச், ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இருக்கு, அதுவுமே ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப கம்மி பிரைஸ்ல என்டையர் 11th 12th வந்து டீச் பண்ணி கொடுப்பாங்க. சோ அதுவுமே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு முன்னாடி வந்தாச்சு. இதுக்கு யார் ஆன்சர் பண்ணீங்கன்னு பாப்போமா? ஃபைன் சார், குட் ஹினாட்டா, குட் குட் குட், சூப்பர்ரா. அப்போ எல்லாம் தூங்கி எந்திரிச்சாச்சா?
என்னடா தூக்கத்துல இருக்கீங்களா? இப்படி ஒரு கண்ணு ஓபன் பண்ண ஒரு கண்ணுல சார் குட் மார்னிங் சார் ஹாய் அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல எந்திரிச்சு ரெடியா ஃப்ரெஷ்ஷா உட்காந்து படிக்கலாம் பாத்துருக்கீங்களா? Okay, super. So, first question can answer the size of pollen grain in myosotis. ரொம்ப ரொம்ப important. Repeated question. பல time repeated question. Yes, who can tell the answer? யார் ஆன்சர் சொல்ல போறீங்க? சொல்லுங்க பாப்போம். குயிக் ஆன்சர்ஸ் வேணும் எனக்கு. நம்ம முடிக்கணும்ல. யா, சொல்லுங்க. Hinata, Shreya, future dog. Yes. Hinata said option A. 10 micrometer என்று சொல்லியிருக்காங்க. Anybody else? Hinata போட்டு யாரா போடுறீங்களா? Future dog என்ன ஆன்சர்? Shreya என்ன ஆன்சர்? Rizwana, Naren. நீங்களா என்ன ஆன்சர் சொல்றீங்க? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, எல்லாருமே பயந்துட்டாங்க. தனிக்காட்டு ராஜாவா Hinata option A சொல்லியிருக்காங்க. And that is the right answer. Very good. Super Hinata. Okay, so you got 1 marks. Note பண்ணி வச்சுக்கோங்க. Okay, அடுத்த கேள்வி. சொல்லுங்க பாப்போம். Which of the following represents mega gametophyte? Okay, Salman, ஒன்னும் பிரச்சனை தெரிஞ்சுக்கோங்க சரியா? ஆப்ஷன் ஏதா அதுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ இதுக்கு சொல்லுங்க பாப்போம். Which of the following represents mega gametophyte? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான 1 மார்க் இதெல்லாம். பியா இருக்குமோ என்று அகமது சொல்கிறார். ஓகே, வேற யாரெல்லாம் இருக்கீங்க சொல்லுங்க. சல்மான் சொல்லுங்க, ஹினாட்டா சொல்லுங்க, ஃபியூச்சர் டாக், ஸ்ரேயா, நரேன். உங்களுக்கு ஆன்சர் தெரியலையா? கெஸ் பண்ணுங்க பாப்போம். அகமது ஹஸ் கெஸ்ட். யாரெல்லாம் அடுத்து சொல்ல போறீங்க? எஸ், வெரி குட். சோ இது வந்து அகமது தனிக்காட்டு ராஜாவா சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் பி சொல்லியிருக்காரு. செக் பண்ணி பார்த்துருவோமா? Yes, so option B is the right answer. The embryo sac நம்ம என்ன சொல்ல போறோம்னா மெகா gametophyte ன்னு சொல்லுவோம். சரியா? That is the thing. Is it clear? Yes. Hinata B சொல்லிருக்காங்க. Super. So Hinataக்கு 2 மார்க், அஹ்மதுக்கு 1 மார்க். Very good. சல்மான் தப்புடா, D தப்பான ஆன்சர். ஓகே, B தான் வரும். அடுத்த क्वेश्चन வந்துருமா? Yes. Next question ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இது ஒரு ஈஸி क्वेश्चन தான். The scar left by funiculus in the seed is okay. Yes, this answer சொல்லுங்க பாப்போம். No one knows the answer. Easy question da. அதுமே important question. No one knows the answer. Repeat ஆகிற question. Okay, Hinata D ன்னு சொல்றாங்க. Very good. Super Hinata. Hinata you got 3 marks. Super. நல்லா கவனிங்க. என்ன தெரியுமா ஆகுது? இதான் ஃபியூனிக்கல் சொல்லுவோம். இந்த ஃபியூனிக்கல் என்ன தெரியுமா? இந்த ஓவியூல் இருக்குல, ஓவியூல் அட்டாச் ஆயிருக்கும் சரியா? எப்போ இந்த ஓவியூல் வந்து சீடா மாறுதோ அப்ப ஃபியூனிக்கல் கட் ஆயிரும். அது கட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்கார் மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்கார்னா ஒரு புண்ணு மாதிரி. சோ அந்த ஸ்கார் என்ன சொல்றாங்கன்னா ஹைலம்னு சொல்றாங்க. ஓகே, ஆப்ஷன் டி. வெரி குட். கங்க்ராட்ஸ் நாட்டா, கங்க்ராட்ஸ். நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. வேற எல்லாருமே தப்பு. யா, இந்த क्वेश्चन பாப்போம். In majority of plant pollen is liberated at which cell stage? Another important question. Who can tell the answer? Yes, இதுக்கு ஆன்சர் யாருக்கும் தெரியலையா? Yes, Hinata again beingறாங்க. In majority plants probably yes, 2 cell stage. Very good, correct answer. அது பிரியும்போது நமக்கு ஜெனரேட்டிவேஷன் செல் ஸ்டேஜ் வரும். அந்த இடத்துல என்ன ஆகும்? நமக்கு வந்து இந்த போலன் லிபரேட் ஆகும். சூப்பரா, ஃபேண்டாஸ்டிக். கண்டினியூஸா 4 1 மார்க் சொல்லிருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஃபுல் மார்க் வாங்கலாம் பாப்போம். ஓகே, அடுத்த क्वेश्चन. Parthenocarpic fruit lacks. பார்த்தனோகார்பின்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு. அவனுக்கு என்ன மிஸ் ஆகுன்னு கேக்குறாங்க. இது அடுத்த ஈஸி क्वेश्चन. சொல்லுங்க பாப்போம். இது ஒரு ஈஸி क्वेश्चन. ஈஸி क्वेश्चन. ஓகே, சல்மான் ஆப்ஷன் பி சொல்றாரு. தப்பு. அகமது பி சொல்றாங்க. தப்பு. ஓ, நீங்க 2 செல்லுக்கு சொல்லிருக்கீங்களா? 2 செல் ஸ்டேஜ்ல கரெக்ட். அது கரெக்ட். அதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இதுக்கு சொல்லுங்க ஆன்சர். ஓகே, எனக்கு தெரிஞ்ச யாருக்குமே தெரியல. Hinata said the answer again. Very good Hinata. உங்களுக்கு 5 பாயிண்ட். ஓகே, C is the right answer. சரியா?
ஏன்னா அந்த பார்த்தனோகாப்பி ஃப்ரூட்டுங்கிறது என்ன அர்த்தம், ஒரு ஃபர்டிலைசேஷன் இல்லாம அது ஃப்ரூட்டா மாறுது, which means அது இடத்துல சீடுங்கிற கான்செப்ட் கிடையாது. சரியா, வெரி குட், சூப்பர்ரா, 5 மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க, வெரி குட். இதே கொஸ்டின் கேட்பாங்க, நீங்களும் ஆன்சர் பண்ணணும். சரியா, பப்ளிக்ல எல்லாம் கேட்பாங்க. நளினி ஆப்ஷன் டி, சூப்பர் நளினி, வெரி குட். Other question, how many different kinds of gametes will be produced by a plant having the genotype double capital A, capital B, small b, capital C, capital C? இதுக்கு ஆன்சர் யார் சொல்றீங்க? That's technical ஒரு question. Who can answer this? Yeah, anybody knows the answer? Quick சொல்லுங்க பாப்போம். இதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்முலா கூட இருக்கு, ஒரு ட்ரிக் கூட இருக்கு. தெரியலன்னு சொல்றீங்கன்னா அந்த ஃபார்முலா சொல்றேன், அதுல இருந்து கெஸ் பண்ணி பாருங்க. I'm waiting for people to answer. Hinata B4 ன்னு சொல்றாங்களா? எப்படிடா 4 வரும்? 4 எப்படி வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபார்முலா கூட வேண்டாம், சும்மா போட்டு கண்டுபிடிச்சலாம். எப்படி பேரப் ஆகும்? 3 ட்ரைட் இருக்கா, 3 அலில் இருக்குமா? 3 பேர் பண்ண எவ்வளவு வரும் உங்களுக்கு? சல்மான் சி சொல்றாரு 9, நளினி B4, ஃபியூச்சர் ஆஃப் தெர்ல ஸ்ரேயா சி. யாருமே ஆன்சர் சொல்ல, ரொம்ப ஈஸி. இப்போ சொல்றேன், இதுக்கான கேமெட் எடுங்க, இதுக்கான கேமெட் எடுங்க, இதுக்கான கேமெட் எடுங்க, அது பேர் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா இல்லனா சரி சொல்ற, கேக்குறீங்களா? இது பாருங்களா, இதான் ஆன்சர். நான் பாருங்க, இந்த ஏக்கு இந்த ஏ கேமெட் எடுத்திருக்கேன், இந்த சிசிக்கு இந்த சி கேமெட் எடுத்திருக்கேன், இந்த பிபிக்கு கேபிட்டல் பி ஸ்மால் பி எடுத்திருக்கேன். அப்ப இதை பேரப் பண்றேன், பேரப் பண்ணும்போது I get 2 gametes. அவ்வளவுதான விஷயம், ஈஸி. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குடா, எப்படி தெரியுமாடா? ஹெட்ரோசைகஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அந்த ப்ராஜெனி கணக்கு ஈஸியா பண்ணிடலாம். பாருங்க, 2 பவர் என்ன ஃபார்முலா. ஓகே, அப்ப இந்த எண்ண நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹெட்ரோசைகஸ் கவுண்ட் ஆட் பண்ணலாம். இப்ப இங்க ஹெட்ரோசைகஸ் எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு, கரெக்டா? இது ஹோமோ, இது ஹோமோ, அப்ப இது 2 வராது. அப்ப ஹெட்ரோசைகஸ் 2 பவர் 1 is equal to 2. So 2 the answer. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? இல்லன்னா நீங்க நல்லா பாருங்க, நீங்க படிக்கும்போது மேபி இந்த கேபிட்டலே ஸ்மால் ஏவா இருக்கும். ஓகே, கேபிட்டல் பி ஸ்மால் பியா இருக்கலாம, கேபிட்டல் பி கேபிட்டல் சி ஸ்மால் சி இருக்கும், அப்படி இருக்கும். சரியா, கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. சரியா, ஓகே வாடா, கிளியரா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? எவ்வளவு கான்செப்ட். ஹெட்ரோசைகஸ் அப்படியே பவர்ல போட்டீங்கன்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். சரியா, அதான் ஈஸியஸ்ட் வே. இந்த ஃபார்முலா ஞாபகம் கஷ்டமா இருக்குன்னா நான் போட்ட இந்த டெரிவேஷன் மெத்தட் மாதிரி, அது கேமெட்ஸ் எடுத்து இந்த கேமெட்ஸ்ல பேர் பண்ணி அப்படி நீங்க பண்ணிக்கலாம். இது உங்க இஷ்டம் தான், ஏனாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப புரிஞ்சுதா கினி? இப்ப ஓகேவா? எல்லாத்துக்குமே புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? எனிபடி ஹேவ் எனி டவுட்? இஸ் ஆல் கிளியர் ஃப்ரம் யுவர் எண்ட்? கினி ஓகேவா? ராம்குமார், ஹினாட்டா, ஓகே, சூப்பர், வெரி குட். அவ்வளவு. சரி, அப்ப இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம எழுதிடலாம். கிளியர், ஃபைன். சாடி சிங், ஹலோ சார், குட் மார்னிங். நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், நீ தூங்கி இருப்ப, அப்புறம் வந்துட்டு சார் நான் தூங்கிட்டேன் சார் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், வந்துட்டீங்க. வெரி குட். ஹவ் ஆர் யூ டா? ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் உங்களுக்காக. போன கொஸ்டின் எல்லாருமே 0டா, யாருக்குமே மார்க் இல்லை. சரியா, அடுத்த கொஸ்டின், டெஸ்ட் கிராஸ் இன்வால்வ்ஸ். ஈஸி கொஸ்டின். சார் நான் வெளில போயிட்டு இருக்கேன். வெளியில போயிட்டு இருக்கியா? சண்டே சுத்த போயிட்டு இருக்கியா? தூங்கலாம் இல்ல சார். வெரி குட். தூக்கமே இல்ல சார், நீங்க வேற. ஓகேடா, நோ ப்ராப்ளம். ஓகே, வெளியே போய் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஆனா அதே டைம்ல வெளியில போற டைம்ல நீ எப்ப படிக்கணும் அப்ப படிக்கணும். ஓகே,
சில்லாரு காமாரு பட் ஸ்டில் பழகிற டைம்ல படிச்சாகணும். Fine. Okay. So Hinata has given the answer option C. Crossing the F1 hybrid with the double recessive gender. Very good, correct answer. Test cross na enada? Test cross na எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஹோமோசைகஸா ஹோமோசைகஸ் டாமினன்ட்டா இல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக பண்றது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கிடைச்சிருக்கிற F வந்து நேரா டபுள் ரெசசிவ் A கூட பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சறோம். ஓகே சூப்பர்ரா. ஐயோ மேமுக்கு மேரேஜ் சார் ட்ரிச்சி போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஓகே ஃபைன் ஃபைன். எங்கிருந்து ட்ரிச்சி போறீங்க? Okay, correct, correct. Mahita, very good. The answer is right. Salman is right. Ginny is right. Nalini is right. Ramkumar is wrong. Neat aspirant is right. Future dog is right. Ahmad is right. Very good. Super. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்த क्वेश्चन பாப்போமா? Yeah, next question. Fruit color in squash is an example of easy question. Easy question. மிஸ் பண்ணணும் சரி. எல்லாமே கரெக்ட்டா சொல்லணும். Gaming C correct. Cool gaming. தஞ்சாவூர்ல இருந்து ஓகேடா. ஓகே சாடி. அப்படியே போறவங்க கிளாஸ் கவனிச்சு அப்படியே போ. சரியா? கொஞ்சம் क्वेश्चन மண்டக்குள்ள ஏறட்டும். ஜாலியா அப்படியே கிளாஸ் கவனிச்சு போ. half an hour to 1 hour தானே. ஓகே. இப்படி அங்க வந்து மண்டைகள் ஸ்டூடண்ட்ஸ் படிக்க சொல்லி சரியா? ஓகே ஃபைன். சோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே மஹிதா has given option B as an answer. ஓகே வெரி குட். வேற யாரெல்லாம் ஆன்சர் சொல்றீங்க? ஃப்ரூட் கலர் அண்ட் ஸ்குவாஷ் இது ரொம்ப நான் தனியா கியூரியா கூட எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான क्वेश्चन. நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். only Mahita has given answer, no one else is giving. யாருக்கும் தெரியலையாடா? ஹினாட்டா ஆப்ஷன் பி கொடுத்திருக்காங்க. ஓகே சோ ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க. நம்ம ஆன்சர் பாத்துறோம் என்னன்னு. சோ இதுக்கு ஆன்சர் வந்து டாமினன்ட் எபிஸ்டாஸ் ரைட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக் வெரி குட். ஓகே சோ டாமினன்ட் எபிஸ்டாஸ் என்ன சொல்லிட்டாங்க? ஓகேவா ஃபைன் சூப்பர்ரா. சாரி இஸ் ஆல்சோ ரைட். Next question. Gametes are never hybrid. This is a statement of. This is a classic statement from the classical genetics. Gametes are never hybrid. This is a statement of. யாரால ஆன்சர் பண்ண முடியும்? Fast. யாருக்குமே தெரியலையா ஆன்சர்? இதுவுமே முக்கியமான क्वेश्चनரா. இது வந்து கிரியேட்டிவ் क्वेश्चन கூட கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே சோ கிரியேட்டிவ் क्वेश्चन கூட வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. anybody knows the answer? Option C, law of segregation. Hinata has given option C. Very good. Super Hinata. Fantastic. I think you have scored 8 marks or 9. Super படிச்சிருக்கீங்க. ஓகே the law of segregation எடுத்துக்கோங்க. Gametes are never hybrid னு கான்செப்ட் சொல்ற கேளுங்க. Gametes என்னைக்குமே blend ஆகாது. genes என்னைக்குமே blend ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட்கான கேமெட்ஸ் வந்து என்ன ஆகும்னா பேரப் ஆகும். அதே பேரப் ஆனது அடுத்த ஜெனரேஷன் செப்பரேட் ஆகும் மாறும். மத்தபடி இது ஒட்டி எப்படி ஒண்ணா உறவாடாது. It will not get blend. Clear? That is what is law of segregation. Okay, super. Mahita is right. Sadi A இல்ல Sadi C. Okay. Okay, very good. அடுத்த question பாப்போமா? Yeah. So this is one of the last 1 mark. So tell me. Select the period for Mendel's hybridization experiment. Who's going to answer this question? யார் இதுக்கு ஆன்சர் சொல்ல போறா? The easy question actually. Repeated question கூட. Mahita said option A. Fantastic right answer ரா. சரி 1856 and 86. Very good. Super ரா. Okay, உங்க மார்க்ஸ் தெரியும். நோட் பண்ணிட்டீங்களா? உங்க மார்க்ஸ் சொல்லுங்க பாப்போம். What is your score? Mahita is right, Salman is right, Ahmad is right, Hinata is right. Future dog is again right. Very good. கடன்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஃபைன். இப்போ உங்களோட ஸ்கோர் சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் லாஸ்ட் கிளாஸே சொன்னேன் உங்க ஸ்கோர் நோட் பண்ணி வைங்கடா. உங்க ஸ்கோரை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் யாரு இந்த ரவுண்டோட வின்னர் அப்படின்னு. ஹாஃப் இயர் எக்ஸாம்ல நம்ம நிறைய போல்ஸ் கொண்டு வருவோம். சரி அப்ப அந்த போல்ஸ்ல அட்டெண்ட் பண்ணுங்க. கடன்னு எழுதிக்கலாம். ஃபுல் மார்க் வாங்கிக்கலாம். Hinata scored 9/10. Fantastic Hinata. நீங்க தான் வின்னர். சரியா? சூப்பர்ரா. நீங்க வந்து கண்டினியூஸா ஜெயிச்சிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகே ஃபைன். மத்தவங்க எல்லாம் பாதியில வந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. தோத்துட்டாங்க.
மகேதா நீங்க 9 out of 10. நீங்க தான் பாதி தானே வந்தீங்க. How was it 9 out of 10? I don't remember you answering first 5 questions and all. நீங்க எப்ப தெரியுமா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சீங்க? நீங்க மொத்தமாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 ஆன்சர் 5 ஆன்சர் தான் பண்ணிருக்கீங்க. சல்மான் 6. வெரி குட் சல்மான். I appreciate. No problem. அந்த 6 நம்ம 10 மாத்தணும். அதுதான் நீங்க இங்க இருக்கீங்க. கரெக்ட்டா? அந்த 6 கண்டிப்பா 10 மாத்திரும். ஓகே வெரி குட்ரா, நல்ல விஷயம். சரி ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், குயிக்கா இது 1 மார்க்ஸ் பார்த்தனால அடுத்து பாப்போமா? அடுத்து உங்களுக்கு எவ்வளவு क्वेश्चन தெரியுதுன்னு பாருங்க. எங்க கூட சேர்ந்து அப்படியே படிங்க. தெரியுற क्वेश्चन ரிவிஷன் பண்ணுங்க, தெரியாத क्वेश्चन அப்படியே படிச்சிருங்க. ஓகே ரெடியா இருக்கீங்களா? இங்க நம்ம சிம்பிளா இருக்கீங்க பாப்போம். நம்ம சிம்பிளா இருக்கீங்க, ரெடின்னு சொல்லுங்க பாப்போம். கடகட ஆரம்பிச்சிடலாம். குட் மார்னிங் ரம்யா. நீங்க கொஞ்ச நேரத்துல வந்திருக்கலாம். இப்பதான் 1 மார்க்கோட குவிஸ் முடிஞ்சிச்சு. People have scored. ஓகே நீங்க இந்த கிளாஸ் முடிச்சிட்டு அது ஒன்ஸ் சும்மா செக் பண்ணி பாருங்க. ஓகே 10 minutes ஆகும். ஓகே சோ நம்ம சிம்பிளா இருக்க ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? 1 மார்க்ஸ் முடிஞ்ச அடுத்த क्वेश्चन செட் ஆரம்பிச்சிரோமா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Fast guys. Yes, Salman on fire. Salman ரெடி ஆயிட்டாரு. ஃபுல் பிளாஸ்ட் தான். சரியா? நம்ம வந்து ஃபுல் பிளாஸ்ட் படி செஷன்ஸ் சூப்பரா ஃபுல்லா தெளிவா முடிக்கலாம். இத மட்டும் படிச்சா போன சாப்டர்ல ரொம்ப முக்கியமான எல்லாம் கவர் ஆயிரும். ஓகே இன்னாட்டா ரெடி ராம்குமார் அப்படி ஆவலாம். இப்ப நீங்க போட்டுக்கிற சிம்பிள் எல்லாமே வெடிக்க வைக்க போறோம். ஓகே ஃபுல் பிளாஸ்ட். So it's all set now. Okay, so first question. Explain the structure of ovule with diagram. The most repeated question. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னு டயகிராம்ல கேட்பாங்க, இதுல கேட்பாங்க, தியரில கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 1 மார்க் கூட கேட்பாங்க. பாப்போமா? யா இது தாண்டா டயகிராம். இந்த டயகிராம் தயவு செஞ்சு கரெக்டா வரைஞ்சு பார்ட்ஸ் மார்க் பண்ணுங்க. கண்ண மூடி மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே நீங்க என்ன பண்ணும், அப்பயே சொல்லி கொடுத்துருவோம் உங்ககிட்ட. ஓகே ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்க ஞாபகமானு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஒரு முட்டை போடணும் அப்படி. ஓகே அப்புறம் அந்த முட்டையை சுத்தி இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, அப்புறம் இங்க அப்படியே விட்டுட்டு இது ஸ்டாப் பண்ணிடணும். இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லா கவர் அடிச்சு வந்து இங்க வந்து கண்டினியூ பண்ண போறோம். கிளியர்? இது ஈஸியா ஃபர்ஸ்ட் போட்டுறணும். அப்புறம் இதுக்குள்ள ஒரு வாஸ்குலர் சப்ளை மட்டும் போட்டுருங்க போதும். இனி ஈஸி வரைஞ்சிடலாம். என்ன வரைஞ்சிடலாம், அந்த முட்டைக்குள்ள குட்டி குட்டியா இந்த நியூசலஸ் போட்டுருங்க. ஓகே அப்புறம் இங்க மட்டும் ஒரு எம்பிரியோ சாக் போட்டு அண்ட் அதுக்குள்ள செல்ஸ் வரையணும். ஆன்டிபோடல் செல்ஸ், எக், அப்புறம் எல்லாமே போட்டுடணும். கிளியர்? ஃபைன். ஓகே இப்ப நல்லா பாருங்க, இதுல வந்து நீங்க பார்ட்ஸ் மார்க் பண்றது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தெரியுமா, இத பார்த்தோன்னே இந்த குச்சி மாதிரி குச்சி வச்சு மார்க் பண்ணுங்க. இந்த குச்சி பேர் தான் ஃபியூனிக்கல். ஓகே இந்த குச்சி பேர் தான் ஃபியூனிக்கல். அப்ப இந்த குச்சியை பிடிச்சி அப்படியே போனா போட்டுடலாம். இந்த குச்சி அப்படியே பிடிச்சி போகும்போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் தெரியுது உங்களுக்கு. இந்த இடத்துல தான் இவன் ஒட்டுறான். யாரு கூட? ஒவ்வியல் கூட ஒட்டுறான். அப்ப அந்த பகுதி என்ன சொல்லுவோம்னா ஹைலம்னு சொல்லுவோம். ஓகே அந்த ஃபியூனிக்கல் அப்படியே பிடிச்சுதான் அப்படியே உள்ள போகுது. அப்ப பிடிக்கிற அந்த இடம் இது ஹைலம். ஓகே அது முடிச்சு அப்படியே நேரா போகும். அப்படியே போகுது. இங்க வரும்போது எஸ் யூ கெட் தி சலாசல் எண்ட். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப சலாசல் எண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிறது என்னது? மைக்ரோபைல் எண்ட். ஓகே சலாசல் மைக்ரோபைல் கன்ஃபியூஸ் ஆகுனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களா, மைக்ரோபைல்ங்கிறது ஒரு போர், ஒரு ஓப்பனிங் இருக்கா. சலாசல் க்ளோஸ்டா இருக்கும். இது மறக்கவே மறக்காதீங்க. நாங்களுமே ஃபர்ஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுப்போம். சலாசல்னா க்ளோஸ்டா இருக்கும், மைக்ரோபைல்னா குட்டியா ஒரு இடம் இருக்கும், மைக்ரோ போர் மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம். அவ்வளவுதான். கிளியர்? ஃபைன். அண்ட் இங்க பாருங்க, அப்ப அது மார்க் பண்ணியாச்சா? அடுத்துக்குள்ள நம்ம வந்து இந்த கேன் யூ see this coverings here? இந்த கவரிங்ஸ் பேர் தான் இன்டெகுமெண்ட்ஸ் சொல்லுவோம். இது பேர் தான் என்ன சொல்லுவோம்? இன்டெகுமெண்ட்ஸ் சொல்லுவோம். இதுதான் நம்மள பாதுகாக்க போகுது. அதுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் எம்பிரியோ சாக். அதுல தான் நமக்கு என்ன இருக்கு? we have the cells here. fine. and this குட்டி things we called as nucleus. அவ்வளவுதான்டா. ஈஸியா மார்க் பண்ணலாம். சரியா? சார் நான் சாப்பிட போறேன். சாப்பிட போலையாடா, மெசேஜ் டெலிட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். சோ இது புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கு அதுக்குமே. எனிபடி சம் எனி டவுட்? கிளியர்? சோ இத பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அப்படியே பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸி, அழகா எழுதலாம். தெளிவா எழுத கேளுங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன, அந்த மெச்சூர் ஓவில் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் அண்ட் அ பாடி. பாத்தீங்களா, ஒரு குச்சி மாதிரி போகுது, ஃபியூனிக்கல் அண்ட் அ பாடி. ஓகே கரெக்ட், அதை எழுதிருங்க. அப்ப ஸ்டாக் பத்தி பேசணும் சொன்னல, நம்ம டயகிராம் வரையும் போது அந்த ஸ்டாக் பிடிச்சு வரைஞ்சிடணும், மார்க் பண்ணும்போது அதை பிடிச்சு எழுதி மார்க் பண்ணிடணும், எழுதும் போது அதை பிடிச்சு எழுதிடணும்.
அப்படியே பண்ணுங்க. ஓகே, the stalk of the funiculus is present at the base and it attaches the ovule to the placenta. அப்படினா என்ன சார்? நல்லா பாருங்கடா. இப்போ இத கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கறேன் பாருங்க. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல எக் இருக்கா, சாரி as in ovule இருக்கா, இங்க வந்து நமக்கு funiculus இருக்கா. இது என்ன பண்ணு தெரியுமா? பிளசன்டாவை பொருளுக்கு அட்டாச் பண்ண வைக்கும். பிளசன்டாவையும் ஓவியூலையும் அட்டாச் பண்றது யாருன்னா இந்த ஃபியூனிக்கல் தான். ஓகே, சாப்பிட்டு வரீங்களா? சரி, சாப்பிட்டு வாங்க. முடிஞ்ச சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே கேட்டுக்கிட்டே உட்காருங்க, ஜாலியா உட்காருங்க. சரியா? ஏன்னா நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது. எப்படியும் சென்டம் எடுத்தோம். தட் இஸ் ஆர் எய்ம். தட்ஸ் தி திங். ஓகே, ஃபைன். புரியுதாடா? அப்போ அந்த ஃபியூனிக்கல் வந்து என்ன பண்ணுது? ஓவியூல அட்டாச் ஆயிருக்கு, ஹைல பார்த்தோமா. ஆனா அந்த ஃபியூனிக்கலோட இன்னொரு எங்க அட்டாச் இருக்கு? பிளசன்டால அட்டாச் ஆயிருக்கு. அவ்வளவு விஷயம். Okay, the point of attachment of funicle to the body of ovule is xylem. We have discussed already. It represents the junction between ovule and the funicle. அவ்வளவு ஈஸியா பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, the body of the ovule is made up of a central mass of parenchymatous tissue called nucleus. பார்த்தோம்ல, குட்டி குட்டி செல்ஸ் நிறைய, அதெல்லாம் nucleus, which has large reserve food materials. ஏன்னா அதை வச்சுதான் ஃபுட் எடுத்து இவங்களுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணிப்பானுங்க. Clear? The uterus is surrounded by one or two protective coverings called integument. Integument is nothing but we have already seen it. See, இருக்கும்போது இந்த லேயர் தான் integument சொல்லுவோம். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? அப்ப அதெல்லாம் எழுதியாச்சு. அடுத்து அதுக்குள்ள என்ன இருக்கு? integument encloses the nucleus completely except the top where it is free. அந்த ஃப்ரீயா இருக்கிற அந்த ஏரியா என்ன சொல்லுவோம் நம்ம? மைக்ரோபைல். ஞாபகம் வச்சுக்க, அந்த குட்டியா இருக்கும், அந்த ஓட்டை இருக்கும், அப்படி ஞாபகம் சொன்னா மைக்ரோபைல். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது செலாஸ்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க. And the ovule with one or two integuments are said to be unit segment or bite segment ovules. ஒண்ணுடா, tegments பொறுத்து மாறி ஆகும். சரியா? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த முக்கியமான பாயிண்ட் இருக்கு. The basal region of the body of the ovule where the nucellus, the integuments and the funicle meet or merge is called chalasa. அப்ப நீங்க மைக்ரோபைல் எண்ட புடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் செலாசா. செலாசால என்ன நடக்குதுங்கிறது எழுதிருங்க. ஒண்ணும் இல்ல, the body ovule nucellus அங்க ரீச் ஆகுது, integuments இருக்கு, funicle இது எல்லாமே மீட் பண்ணி merge பண்ற பாயிண்ட் என்ன சொல்றாங்க? செலாசான்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? There's a large oval sac-like structure in the nucleus towards a micropyle end called embryo sac or female gametophyte, which we saw. So the question was female gametophyte. Question 1 mark பார்த்தோம். அதுல என்ன சொல்லுவோம்? embryo sac ன்னு சொல்லுவோம். அது இதெல்லாம் கவர் ஆயிடுச்சு. Okay, it develops from the functional megaspore formed within the nucellus. In some species, இது வந்து இன்னொரு முக்கியமான ஒரு 2 mark தான். Okay, இது வந்து எப்படின்னு கேட்கலாம், 1 markலயும் கேட்கலாம், ஒரு சின்ன ஷார்ட் ஆன்சர் கூட கேட்கலாம். கேளுங்க. In some species, the inner layer of the integument may become specialized to perform the nutritive function for the embryo sac and is called the endothelium or integumentary tapetum. என்ன சொல்றாங்க? உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு tapetum, inner layer of integument இருக்கா, அந்த integument என்ன பண்ணுது? நியூட்ரிஷியஸா மாறுது. அதனால நமக்கு என்ன கிடைக்குது? We get either integumentary tapetum or endothelium. Fine, clear? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. Okay, now the question, the continuation. The group of cells found at the base of the ovule between chalasa and embryo sac is called hypostasis. That is also very easy. அதுவே நம்ம வந்து மேலாப்புல வெளியே பார்த்தா அது பேரு எபிஸ்டேஸ். அவ்வளவுதான்டா. சோ இந்த क्वेश्चन கேட்டா நீங்க இப்படி எழுதுங்க, கண்டிப்பா ஃபுல் மார்க் வந்துரும். சரியா? புரிஞ்சுதா? சோ ovule diagram எப்படி எழுதணும், அந்த என்ன பாயிண்ட்ஸ், the hint is very simple. funicles புடிச்சு அப்படி எழுதிட்டீங்கன்னா ஈஸியா வரது முடிச்சிடலாம். சரியா? ஓகே, சூப்பர். பிரியங்கா, விஜயலட்சுமி, நாட்டா, வெரி குட், வெரி குட். ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन பாத்துறோமா? ரெடியா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஓகே, அடுத்து பாத்துருவோமா? எஸ், சல்மான் ரெடி ஆயிட்டாங்க. நல்லா கவனிங்களா? லிஸ்ட் எனி டூ ஸ்ட்ராட்டஜி adopted by bisexual flowers to prevent self pollination. ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுக்கோங்கடா. இந்த क्वेश्चन சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்றாங்க? bisexual flower அப்படினா அந்த ஃப்ளவர்ல மேல் கேமெட்டும் இருக்கு, ஃபீமேல் கேமெட்டும் இருக்கு. சோ அப்படிப்பட்ட அந்த bisexual flowerால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா செல்ஃப் பாலினேஷன் ஈஸியா பண்ண முடியும். ஆனா அப்ப அந்த ஃப்ளவருக்கு செல்ஃப் பாலினேஷன் வேண்டாம்
அப்படின்னா அவன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். கிளியர்? அகைன் ரிவிஷன். ஒரு பைசெக்சுவல் ஃபிளவர் எடுத்தீங்கன்னா மேல் கேமெட்ஸ் ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கும். சோ ஈஸியா செல்ஃப் பாலினேஷன் பண்ணிடலாம். ஏன்னா 2 கேமெட் உள்ளே இருக்கு. ஆனா செல்ஃப் பாலினேஷன் வேண்டாம். they need cross pollination, which means அவனோட ஒரு டைவர்சிட்டிக்கா இருக்கலாம், அவனோட ஒரு ப்ரொடெக்ஷனுக்கா இருக்கலாம். they need cross pollination. அப்ப அந்த கிராஸ் பாலினேஷனை ஃபேவர் பண்ற மாதிரி, இந்த செல்ஃப் பாலினேஷன் தடுக்கிற மாதிரி என்னெல்லாம் பண்றாங்கறத கேள்வி கேட்டிருக்காங்க. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எஸ், புரிஞ்சுதா? 3 டெக்னிக் பிளஸ் 1 இருக்கு, நான் சொல்லித்தரேன். ஓகே, நல்லா கவனிங்க. Flowers are bisexual and the special adaptation of the flowers prevents self-pollination. Special adaptation. First dichogamy, hercogamy, heterostyly, and one more thing I'll tell, but first we'll complete this. Okay, நல்லா பாருங்க. First dichogamy பாத்துருவோமா? பாருங்க. So dichogamy na இவனுக்கு என்ன பிரச்சனை? 2 பேருமே உள்ள இருக்காங்க. அப்ப 2 பேருமே என்ன ஈஸியா பாலினேஷன் பண்ணிடுவாங்க. அப்ப அது பிரிவென்ட் பண்ணனும்னா அவன் கேமெட்ஸ்ல கொஞ்சம் விளையாடணும். இப்போ என்ன பண்றா பாருங்க. In bisexual flowers and anthers and stigma mature at different time. அவ்வளவுதான். இதுதான் விஷயம். நான் மெச்சுரேஷன் டைம் மாத்திட்டேன். டே ஆந்தரும் ஸ்டிக்மா மேலும் ஃபீமேலும் ஒரே டைம் மெச்சூர் ஆனாதான் ஒரே டைம் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். ஆந்தர் மெச்சூர் வெயிட் பண்ணிட்டே இருக்கான், ஃபீமேல் மெச்சூர் ஆகல. அப்ப என்ன பண்ண முடியாது? பாலினேஷன் பண்ண முடியாது. சோ பிளான்ட் வில் டை. அப்ப வேற வழியே இல்லாம கிராஸ் பாலினேஷன் எடுத்தே ஆகணும். இதுதான் விஷயம். சரியா? அதுல 2 கண்டிஷன் தான். ஒன்னு தஸ் ப்ரோடான்ட்ரின்னு சொல்லுவோம்டா. ப்ரோடான்ட்ரினா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ், ஆண்ட்ரஸ், ஆண்ட்ரி இது எல்லாமே மேல மீன் பண்ணும். So the stamens mature earlier than the stigmas of the flower. Example, helianthus and clerodendrum. Helianthus and clerodendrum. இங்க பாருங்க, protogyny. இப்போ அது ஒரு ஃபீமேலா இருக்கு. ஓகே, கைனியா இருக்கு. The stigmas mature earlier than the stamens of the flower. Examples, Scorofloraria nodosa and Artisoclea bacteria. அவ்வளவுதான். இப்போ ஃபீமேல் ஃபர்ஸ்ட் மெச்சூர் ஆயிடுச்சு. ஃபீமேல் வெயிட் பண்ணிருக்கு, எங்கடா மேல் வரல. சோ கிராஸ் பாலினேஷன் போய் தான் ஆகணும். இவ்வளவு விஷயம் புரிஞ்சுதா? கிளியர்? டைகோகாமி ஈஸியா இருக்கா? டைகோகாமி புரிஞ்சவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். டைகோகாமி இஸ் இட் கிளியர்? அடுத்து ஹெர்கோகாமி பாத்துருவோமா? கமெண்ட் கரோ பாய்ஸ் ஃபாஸ்ட். Okay, is it fine? Everybody understood this dichogamy? Clear? Hercogamy பாத்துருவோமா? Super. இப்ப பாருங்க, in bisexual flowers of the essential organs, the stamens and stigmas are arranged in such a way that self-pollination becomes impossible. நீ சும்மா யோசிச்சு பாரு. இப்போ ஸ்டிக்மா இருக்கு, சரியா? ஆந்தர்ஸ் இருக்கு. சோ ஆந்தர்ஸ்ல இருந்து பாலன் ஸ்டிக்மாக்கு விழுந்தாதான் ஸ்டிக்மா அதை எடுத்து ஸ்டைல் ஓவரிக்கெல்லாம் போக முடியும். அப்படி இப்போ ஆந்தர் இங்க இருக்கு, ஸ்டிக்மா இங்க இருக்கு. சோ ஈஸியா ஓடுது. இப்படி இருந்துச்சுன்னா ஆந்தர் இங்க இருக்கு, ஸ்டிக்மா இங்க இருக்கு. அப்ப எப்படி மேல போக முடியாதுல்ல. சோ இந்த மாதிரி அதோட அரேஞ்ச்மெண்ட் பொறுத்து என்ன சொல்றாங்க, ஒரு ஹிண்ட்ரன்ஸ் வருது, ஒரு ஒப்ஸ்டிக்கல் வருது, ஒரு தடை வருது. அந்த தடையால செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியாது. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் இன் குளோரியோசா சூப்பர். அப்ப நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் இதுதான் வரும். சரியா? ஓகே, அடுத்து பாப்போமா? அப்ப ஹெர்கோகாமி புரிஞ்சிருச்சு. அடுத்து ஹெட்ரோஸ்டைலி. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அவங்களோட மெச்சுரேஷன் டைம் பார்த்தோம். அடுத்து அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம். இப்ப ஹெட்ரோஸ்டைலி. இப்ப பாருங்க, some plants produce 2 or 3 different forms of flowers that are different in their length of stamens and style. மாட்டானுங்களா? ஸ்டேமன் ஸ்டைல மாத்திட்டா வேலை முடிஞ்சு. இப்ப பாருங்க, டைஸ்டைலினா the plant produces 2 forms of flower. ஃபிளவரே 2 ஃபார்மா இருக்கு, 2 ஸ்டைலா இருக்கு. அப்ப அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தப்பா இருக்கு. திருப்பியும் என்ன பண்ண முடியல? செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியல. எக்ஸாம்பிள் பிரிமுலா. இப்ப இங்க நல்லா பாருங்களா, ட்ரைஸ்டைலி. The plant produces 3 kinds of flowers with respect to the length of style and stamen. Example erythrum. அங்க 2 ஸ்டைல், இங்க 3 டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். அப்போ அகைன் இட் இஸ் ட்ரைஸ்டைலி. அப்ப அதே மாதிரி திருப்பி செல்ஃப் பாலினேஷன் இங்க ஹிண்டர் ஆயிடுது. ஓகே, so this is what I said you. The last one, self sterility or self incompatibility. Okay, இதோட பார்த்தா அந்த क्वेश्चन முடிஞ்சிருச்சு. அப்படினா என்ன தெரியுமாடா? இந்த plants இருக்குல, இந்த plantsல when the pollen grain of a flower reaches the stigma of the stem. நல்லா இப்போ சொல்றேன் கேளுங்க. இது எப்படி இந்த ப்ராசஸ்னா, இந்த ஆந்தர்ல இருந்து இந்த போலன் ரிலீஸ் ஆகி இந்த போலன் நேரா போய் ஸ்டிக்மாங்கிற ஃபீமேல் பார்ட்ல உட்காந்துரும்.
அப்ப ஸ்டிக்மால இருந்து ஸ்டைல் இருந்து ஓரி அப்படியே போகும். அப்ப ஸ்டிக்மா தான் என்ன பண்ண போகுது, வந்திருக்கிற போலனை சூஸ் பண்ண போகுது. அதுக்கு பிடிக்கலன்னா அந்த போலனை துரத்தி விட்டுரும். சோ இந்த சில பிளான்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சேம் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த போலனை இந்த ஸ்டிக்மா ரிஜெக்ட் பண்ணிடும். அது பேர் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி. ஆனா எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடும். அப்ப அது என்ன யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுது, someone out has to come inside and has to get into the picture. Clear? புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, when the pollen grain of the flower reaches the stigma of the same plant, it is unable to germinate or prevent its germinate on its stigma. அவ்வளவுதான். Example, Abicillon passiflora. It is a genetic mechanism. Clear? புரிஞ்சுதா? அடுத்த question பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? Define atavism பாப்போமா? Are you guys ready? சொல்லுங்க பாப்போம். மூணே क्वेश्चन தான்டா, மூணே क्वेश्चन தான். ஓகே, 13 14 15 குயிக்கா பாத்துறோம். உங்களுக்கு ஜாப் 15 क्वेश्चन எடுத்து வந்திருக்கேன். நம்ம அழகா 1 மார்க்ஸ் முடிச்சாச்சு. இப்போ இந்த क्वेश्चनல பாத்துட்டு இருக்கோம். ஓகே, ரெடி? Fine. Okay, so Ramesh is ready. Super. So இந்த atavism வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியே என்ன ancestral trait எனக்கு ரீக்கர் ஆகுது, ஒரு ரீஅப்பியர் ஆகுது. நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். திடீர்னு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வால் வருது, திடீர்னு எக்ஸ்ட்ராவா ஒரு கண்ணு வருது. அதாவது சொல்லும்போது என்ன சொல்றாங்க, டெக்னிக்கலி இட் இஸ் கால்ட் as atavism. அதாவது என்னோட ancestorக்கு இருந்த ஒரு trait இப்ப எனக்கு ரீஅப்பியர் ஆயிருக்கு. அப்ப அது பிளான்ட்ஸ்ல நடக்குமா? எஸ், பிளான்ட்ஸ் நடக்கும். Okay, so atavism will listen here. Modification of a biological structure. Modification. எப்படி? By an ancestral trait reappears after having been lost through reemergence of sexual reproduction flowering plant. அதாவது நீங்க இந்த Heracium piloselaங்கிற பிளான்ட்ட பாத்தீங்கன்னா, generally they are asexual in nature. அவனுக்கு அதான் வேலை, asexual தான் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன ஆகுது, some plantsல மட்டும் sexual we can identify, which means அவனோட ancestorக்கு sexual reproduction இருந்திருக்கு. அது சில ஜெனரேஷனுக்கு அப்புறம் சில பிளான்ட்ஸ்ல மட்டும் ரீஅப்பியர் ஆயிருக்கு. இவ்வளவுதான் விஷயம். 7ஆம் அறிவு சூர்யா படம் மாதிரியா? அது வந்து வேற கான்செப்ட்ரா. அது வந்து அவங்க தூண்டி விடுறாங்க, தூண்டி விட்டு அந்த கேரக்டரை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. பட் இந்த அட்டாவிசம்ங்கிறது எப்படின்னா, பை பர்த்ல நமக்கு சில ரீகாம்பினேஷன் நடக்கும். சில ரீகாம்பினேஷன்ல அந்த ட்ரைட் அப்பியர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜுவாலஜில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து திக் ஸ்கின், ஹேர், பிளாக், அந்த கொரில்லா ஹேருக்கு இருக்குல்ல, அது அப்படியே வந்திருக்கும் உடம்பு ஃபுல்லா. விச் மீன்ஸ் ஆன்செஸ்ட்ரல் ட்ரைட், கொரில்லாவோட ஆன்செஸ்ட்ரல் ட்ரைட் நமக்கு ரீஅப்பியர் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அட்டாவிசம் கிளியரா? டவுட் இருக்கா? இருக்கு அட்டாவிசம் புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? கிளியரா சொல்லுங்க பாப்போம். ஏன்னா அடுத்த வர கொஸ்டின் எல்லாமே முக்கியம்டா. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சு இன்னும் சாரிடா 15 தான் இருக்கு, இன்னும் 20 அதாவது 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. 5 கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்படினாலும் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிப்போமா? எஸ், சூப்பரா கிளியர்ட்டாங்க. Thank you Ramya, thank you Salman for your confirmation. Now move to the next question. Dominant epistasis. இந்த கொஸ்டின் நிறைய பேர் தப்பு எழுதுவீங்களா? நிறைய பேர் அவங்களால ஃபுல்லா டெஃபினிஷன் எழுதவே முடியாது. நான் இப்போ சொல்றேன் பாருங்க, இந்த டெஃபினிஷன் எழுதவே மாட்டானுங்க, கண்டிப்பா தப்பு பண்ணிடுவாங்க. அவனுக்கு கான்செப்ட் தெரியும், எபிஸ்டாசிஸ் எனக்கு தெரியும், டாமினன்ட் தெரியும், எக்ஸாம்பிள் தெரியும், அது எல்லாம் எழுதிடுவான். இந்த டெஃபினிஷன் தப்பு பண்ணுவான், மார்க் வராது. பாருங்க, தெரியும். A dominant allele at one locus masks the expression of allele at another non-allelic locus. அங்க நீங்க திருப்பி allelic locus தப்பு, non-allelic locus எழுதணும். நான் இப்போ சொல்ல கேளுங்க, இந்த டாமினன்ட் எபிசோட் நீங்க எங்க படிப்பீங்கன்னா பிட்வீன் ஜீன்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு இன்டராக்ஷன் கீழே படிக்கிறதா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். அப்படின்னா 2 ஜீன் இருக்கு. அப்ப ஜீன்ல அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இருக்கிற ஒரு ஜீன் என்ன பண்ணும், டாமினண்டா இருந்து மத்த எல்லாத்தையும் எப்படி பண்றது, அவன் எல்லாத்தையுமே இது பண்ணிடுவாங்க, ஃபுல்லா சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த ஒருத்தன் தான் டாமினண்டா இருப்பான். அப்ப அவன் தான் என்ன சொல்றாங்க, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் சொல்றாங்க. இன்னும் தெளிவா சொல்ல கேளுங்க, a dominant allele at one locus. If you're considering like this, a small diagram. உங்க ஒருத்தர் இருக்கா வைப்போம், சரியா?
அந்த பர்டிகுலர் ஒரு ஜீன்ல இருக்கிற அந்த ஒரு லோக்கஸ் அந்த பொசிஷன், அந்த பொசிஷன்ல இருக்கிற அந்த ஜீன் ஆர் அந்த அலில் என்ன பண்ண போகுது, மத்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண போகுது. அப்ப டாமினன்ட் அல்லட் ஒன் லோக்கஸ் வந்து அந்த அந்த டாமினன்ட் கை மாஸ்க் சப்ரஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் allele at another non allelic locus. நான் allelic locus கருத்து என்ன தெரியுமா, வேற ஜீன், a different gene. allelic locusனா அதே சேம் ஜீன்ல டிஃபரண்ட் லோக்கஸ் அர்த்தம்டா. இங்க ரெண்டு டிஃபரண்ட் ஜீன். அப்ப ஒரு ஜீன்ல இருக்கிற அந்த ஒண்ணு என்ன பண்றாங்க, இன்னொரு ஜீனை வந்து மாஸ்க் பண்றாங்க. நான் allelic locus. புரிஞ்சுதா? இந்த டெஃபினிஷன் மட்டும் தயவு செஞ்சு கட்ட எழுதுங்க. இது யாருக்கெல்லாம் புரியல? இது யாருக்கு புரியல? Clear? Fast சொல்லுங்க பாப்போம். Who will understand this question or this statement or this definition? இந்த கண்டிப்பா எழுதிருவீங்களா? இந்த நான் allelic locus மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? நான் allelic டிஃபரண்ட் ஜீன், அவ்வளவுதான்டா. ஓகே, சல்மானுக்கு புரிஞ்சிச்சு. வேற யாருக்கு புரியல? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓ, ஆல்ரெடி இந்த வீடியோ கியூடியில் படிச்சியா? சூப்பர்ரா, வெரி குட்ரா. சரி, இப்ப நல்லா பாருங்க. அப்ப இந்த மாஸ்க் பண்ற அந்த டாமினன்ட் ஜீன் பேர் தான் எபிஸ்டாட்டிக். சப்ரஸ் ஆகி மாஸ்க் ஆகி போற ஜீன் பேர் தான் ஹைப்போஸ்டாட்டிக். ஹூ இஸ் கெட்டிங் மாஸ்க் வி கால்ட் அஸ் ஹைப்போஸ்டாட்டிக். சூப்பர்ரா, பாருங்க. இதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எக்ஸாம் மட்டும் பாருங்க. அதை மட்டும் பாருங்க, ஈஸி சொல்லுங்க. கேளுங்க. கிளியர்? ஃபைன். சோ இப்போ இங்க என்ன எப்படி நம்ம படிக்கணும்னா, so W is going to give you white. Capital G is going to give you yellow. Small g is going to give you green. This is how it is. Is that clear? புரிஞ்சுதா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மூணுல யார் அந்த டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னா, this is white. Which means this capital W ஒருத்த வந்தாலே போதும். Just one is enough. எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிடுவோம். இப்ப பாருங்க, இந்த capital W, capital G, small g கேமெட் எடுக்கறாங்க. இங்க இது கேமெட் எடுக்கறாங்க. அப்ப you get this white fruit. So இங்க வந்து capital W வந்திருக்கு, which means white express ஆகும். No matter capital G, no matter capital G, no matter capital W, no matter capital W, எப்படி இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை, நமக்கு ஒரே ஒரு capital W இருந்தா மட்டும் போதும். One capital W is equal to thousands of capital G, thousands of small g. No problem here. Okay? அப்ப இந்த white fruit வந்துருச்சா? ஏன்னா capital W இருக்கு. இப்போ இத கிராஸ் பண்றாங்கடா, இத செல்ஃப் பண்றாங்க. சரி, இத வந்து செல்ஃப் பண்ணும்போது அதாவது இத செல்ஃப் பண்றாங்க. செல்ஃப் பண்ணும்போது பாருங்க, கேமெட்ஸ் வச்சு எழுதும்போது கேபிட்டல் W எங்கெல்லாம் வந்திருக்கும் எல்லாமே ஒயிட்டா தான் இருப்பான். கேபிட்டல் G வந்திருக்கு, ஆனா கேபிட்டல் W இல்ல, அப்ப அவன் எல்லோவா இருப்பான். நல்லா கவனிங்கடா, கேபிட்டல் W வந்தாலே ஒயிட், நோ டவுட். கேபிட்டல் W இல்லாம கேபிட்டல் G இருந்தா எல்லோ. இப்ப கேபிட்டல் W இல்ல, கேபிட்டல் G இல்ல, அப்ப கிரீன். இது ஒரு மாதிரி இப்படி வரும், ட்ரையாங்கிள் இப்படி வரும். கிளியர்? ஃபைன். ரேஷியோ போட்டோம்னா வேலை முடிஞ்சு. 12:3:1. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்காடா? டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் எழுதிடுவீங்களா? இந்த டயகிராம் போட்டு ஈஸியா இருக்கு. இதே தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. டாமினன்ட் W ஒயிட் ஃப்ரூட், எபிஸ்டாட்டிக் ஓவர் கலரிங். ஏன்னா இவன் வந்து ஒயிட்ங்கிறது ஒரு பிக்மெண்ட் இல்லாத ஒரு கலர் இல்லாதது. அப்ப அந்த ஒயிட் தான் எப்பவுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். பெர்மனன்ட் கலர் G வந்து கேபிட்டல் எல்லோ, ஸ்மால் g எல்லோ, ஸ்மால் g வந்து கிரீன். பாருங்க, கிராஸ் பண்றாங்க, F1 ஃபுல்லா ஒயிட் வருது, F2 F1 செல்ஃபிங் பண்ணும்போது அப்புறம் ஒயிட் எல்லாம் கிடைக்கும். அவ்வளவு நல்ல விஷயம். So dominant W mask capital G allele expression, dominant epistasis in fruit color. புரிஞ்சுதா? Is it clear? ஈஸியா இருக்கா? அடுத்து பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? Write the advantages of conventional methods in artificial propagation. Are you guys ready? பாத்துருவோமா?
குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ரெடியா இருக்கீங்களா? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். எஸ், சல்மான், ரம்யா, சிவா, கினி, பிரியங்கா, ஹினாட்சா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்து இந்த கொஸ்டின் புரிஞ்சு அடுத்து பாப்போமா? ரெடியா இருக்கீங்களாடா? Ready? We'll start? Yeah, super. Fine. So, conventional methods in artificial propagation. Question புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து artificial propagate பண்ண போறேன், which means I am going to involve humans and I am going to propagate. என்னது? cutting, layering, grafting இது எல்லாமே அதான். So, அதுல என்னெல்லாம் advantages கேக்குறாங்க பாத்துருவோமா? Yeah. The plants produced are genetically uniform. Many plants can produce quickly by this method. எப்படி சார்? இதெல்லாம் யோசிச்சு பாருடா. நான் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான சீடை எடுத்து அதை குழி தோண்டி அந்த சீடை வச்சு அந்த சீடு ஜெர்மினேட் ஆகி அப்புறம் அதை செடி முளைச்சு அப்புறம் அது ஃபுல்லா வர்றக்கு அது டைம் கன்சூமிங்கா? ஆர் ஒரு பிளான்ட்டை கட் பண்ணிட்டு இன்னொரு பிளான்ட்ல ஒட்டி வச்சு வளர வைக்கிறது ஈஸியா? பிகாஸ் இந்த கிராஃப்டிங் மெத்தட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்டா செடி வளரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சீட் ஜெர்மினேஷன் அந்த ஸ்டேஜ் எல்லாமே பைபாஸ் பண்ணிடும், அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடும். ஏன்னா ஃபாஸ்டா முடிஞ்சிருது. சரியா? குட் மார்னிங் சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா குட் மார்னிங் சொல்லிக்க முடியாது, ஏன்னா செஷனே முடிஞ்சிருக்கும். சரியா? Okay, so பாருங்க. So some plants produce little or no seeds. In others, the seeds produced do not germinate. In such seeds, plants can be produced in a short period of time. அப்ப இது எங்க யூஸ் பண்ணலாம்? சீட்ஸே இல்ல அந்த பிளான்ட்டுக்கு. அப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா இந்த மெத்தட் போட்டுக்கலாம். எனக்கு சீடு தேவையில்லை ப்ரொபகேஷனுக்கு. அந்த பிளான்ட்டோட சின்ன ஸ்டெம்மோ லீஃபோ கிடைச்சப்போ கடை ப்ரொபகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? Yes sir, we do this at home. Very good Suresh. Super. Fantastic method. That's a natural artificial method. Okay, very good. Some plants can be propagated more economically by vegetable propagation. நிறைய propagate பண்ணலாம்ல. Example, Sulanam tuberosum. Potato பாத்துக்கீங்களா? அதுதான் நிறைய நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி. Two different plants with desirable characters such as disease resistance and high yield. என்ன பண்ண போறா? disease resistant இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், high yield இருக்கக்கூடிய பிளான்ட் ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணி அதை கட்டி வச்சுட்டேன்னா அந்த வளர்ற பிளான்ட்க்கு என்ன ஆகும்? disease resistant இருக்கும், high yield இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். Fine. Next is Madhurama. Sorry sir, next live will be your time. Okay Suresh. Done. Next question. Write short note on pollen kit. Is that question clear? Any doubts? Botany is my favorite subject, sir. I love plants. Very good, Ram Kumar. Very good. But personally, I don't like botany. My type is zoology. Botany is like okay, but I'm too much into zoology. Yeah. Fine. Okay, so write a short note on pollen kit. Patroma. Yeah. Pollen kit என்றால் என்ன? அதாவது ஒரு pollen grain எடுத்து பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு sticky layer தான் pollen kit. எதுக்கு அது அப்படி இருக்கு, வேற என்னெல்லாம் பண்ணுங்கிறது பாப்போமா? The basic idea. நல்லா பாருங்க. Yeah. A sticky covering found on the surface of the pollen that helps to attract or attach insects. அந்த pollen kit என்ன பண்ணும் தெரியுமா? Insect attract பண்ணும். அப்ப insect வரும். Insect வந்தோடனே என்னடா இருக்கு வந்தோடனே அது என்ன அந்த இன்செக்டோட கால்ல அதை ஒட்டிடும். அப்ப இன்செக்ட் என்ன பண்ணும்? பறக்க ஆரம்பிக்கும். பறந்து வேற ஒரு பிளானெட் போகும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டிக்கினஸ் வந்து லூஸ் ஆயிரும், அந்த அட்டாச் கம்மியாயிரும், அப்படியே கீழே விழுந்துரும். அப்ப அந்த பாலினேஷன் நடந்துச்சு. கிளியர்? அதனால ஸ்டிக்கியா இருக்கு. அண்ட் இது என்ன பண்ணும்? நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ண பாருங்க. It's contributed by the chepicum and colored yellow or orange and is chiefly made up of catkins flavonoids. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ரா, நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. டெபிட்டம்ங்கற பொருளால உருவாக்கப்பட்டதா இந்த pollen kit. டெபிட்டம் பாத்துறோம்ல, உள்ள வரும், அதுல உருவாக்கப்பட்டது அது. It is an oily layer forming a thick viscous coating over pollen surface. It attracts insects and protects them from UV radiation. அப்ப சன்லைட்ல இருந்து ஓவர் UV வந்துச்சா பிரச்சனை, பிளான்ட்டால அது தாங்க முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அப்ப அதை ப்ரொடெக்ட் பண்றது யாரு? இந்த pollen kit. Clear? Okay, 3 more questions ra idukku appuram. We'll see this question and then we are left with only 3. Okay, so explain the incomplete dominance with example.
Are you guys ready? Very important question. Concept wise super important. நிறைய பேர் இந்த கான்செப்ட் தப்பு படிச்சிட்டு இருக்கீங்க. பாப்போமா, ரெடியா இருக்கீங்களா? Okay, so income dominance, I will tell you. Okay, it's very important question. I'll teach you easily. Okay, பாருங்க. நீங்க first ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த income dominance வேர்டுக்கான அர்த்தம். அப்படின்னா அவனால ஃபுல்லா டாமினன்ஸ் காட்ட முடியல. ஓகே, அதுக்கு ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் ரெட், ஒயிட், பிங்க். கரெக்ட்? ஓகே சார். யா, உங்ககிட்ட ஒரு ரெட் ஃபிளார் இருக்கு, ஒரு ஒயிட் ஃபிளார் இருக்கு. அதை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிங்க் ஃபிளார் கிடையாது. அப்ப நீங்க சாதாரணமா நம்ம என்ன நினைப்போம், ஓ அப்ப ரெட்டும் ஒயிட்டும் கலரும் மிக்ஸ் ஆயிட்டு அது பிங்க் ஆயிடுச்சு நினைப்போம். தப்பு, அது அப்படி இல்ல. இந்த இடத்துல என்ன ஆயிக்குன்னா ரெட்டும் ஒயிட்டும் கிராஸ் பண்ணா ரெட் தான் டாமினன்ட் வச்சுக்கோ. அப்ப ரெட்டும் ஒயிட்டும் கிராஸ் பண்ணா ரெட் தான் வரணும். ஏன்னா லா ஆஃப் டாமினன்ஸ் படி the dominant trait should express. அப்ப ரெட் தான் டாமினன்ட் சொல்றேன். அப்ப ரெட் ஒயிட் கிராஸ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ரெட் தான் கிடைக்கணும். என்ன கிடைச்சிருக்கு? பிங்க் கிடைச்சிருக்கு. which means அதோட டாமினன்ஸ் அது கம்ப்ளீட்டா காட்டலன்னு அர்த்தம். என்ன ஆயிருக்கு? அந்த இடத்துல இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னும் ஈஸியா சொல்றேன், ஒரு 100 பிக்மெண்ட் சேர்ந்தாதான் அந்த ரெட் கலர் கொடுக்கும். கேபிட்டல் ஆர் இருந்தா ரெட் கலர் கொடுக்கும். கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், அப்ப 50 பிக்மெண்ட்ஸ் இருக்கு, இன்னும் 50 பிக்மெண்ட் இல்ல, அப்ப ரெட் தர பிங்க் கொடுக்குது. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். கம்ப்ளீட் டாமினன்ஸ் காட்ட முடியாதனால அது ரெட் கலரா இல்ல, கொஞ்சமா காட்டினால அது பிங்க் கலரா இருக்கு. அவ்வளவு விஷயம். இவ்வளவுதான் விஷயம். ஈஸியா படிக்கலாம். சரியா? இது பாருங்க, சொல்றேன். பாத்தீங்களா? கிளியர்? ரெட், ஒயிட், யூ கெட் பிங்க். இத செல்ஃப் பண்ணும்போது உங்களுக்கு ரெட் கிடைக்குது, பிங்க் கிடைக்குது, பிங்க் கிடைக்குது, ஒயிட்டும் கிடைக்குது. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல சார் மிக்ஸ் ஆகல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார் ரெட் ஒயிட் மிக்ஸ் ஆகி பிங்க் வந்திருக்குன்னா அடுத்த ஜெனரேஷன் திருப்பி ரெட் ஒயிட் எப்படி வரும்? அது எப்படி திருப்பி பிரியும்? which means அந்த இடத்துல இந்த அலில்ஸ் ஜீன்ஸ் பிளெண்ட் ஆகலன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பிளெண்ட் ஆகல. அது பிளெண்ட் ஆகி ஒட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்காது? அடுத்தது வரும் உங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த ரெட் ஒயிட் வந்திருக்காது, ஃபுல்லா பிங்கா தான் வந்திருக்கணும். ஆனா இங்க அப்படி வரல, திருப்பி ரெட் வந்திருக்கே, திருப்பி ஒயிட் வந்திருக்கே. which means இந்த இடத்துல blending of genes நடக்கல, ஆனா dominance incomplete இருக்குங்கிறது சொல்றாங்க. சரியா? பாருங்க, incomplete dominance one allele R doesn't fully dominate another. RR plant produce uniform pink flowers. இதுதான் intermediate phenotype சொல்லுவோம். பாத்தீங்களா? ஏன்னா இந்த இடத்துல R இருந்துச்சுன்னா ரெட் வந்திருக்கும். R இருக்கிறதுனால இங்க என்ன வந்திருக்கு? பிங்க் வந்திருக்கு. ஓகே, ஏன்னா இவன் டாமினன்ஸ் இங்க யாரும் காட்டல. ஓகே, 2 R1 needed for producing red flowers. 2 R2 genes needed for white flowers. If blending had taken place, blending நடந்திருந்துச்சுன்னா original pure traits would not have appeared and all F2 would have pink colors. ஆனா அப்படி இல்லையே, நமக்கு ரெட் இருக்கு ஒயிட் இருக்கு, which means blending of genes நடக்கல. சரியா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான் விஷயம். கிளியர்? அடுத்த क्वेश्चन பாப்போமா? ரெடி இருக்கீங்களா? give a brief accounts on parthenocarpy. ஈஸி क्वेश्चन ரா. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடா? அடுத்து பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? so far anybody have any doubt? Vijayalakshmi, yes sir. Yes Vijayalakshmi. Suresh, yes sir. Super Lekha, okay sir. Vinisha, yes sir. Nalini, okay sir. Okay, yes. Super. சரி பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? யா, சோ பார்த்தனோகார்பியா டீடைலா பாப்போம். ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான் ஆன்சர். பாருங்க, எஸ் அஹமத் ரெடி. Fruit like structures may develop from the ovary without the act of fertilization. என்ன சார் சொல்றீங்க? டேய், இந்த ஓவரி வந்து ஃப்ரூட்டா மாறுது
ஆனா no fertilization. அப்படிதான் கன்வெர்ட் ஆகும். இவ்வளவு விஷயம். அப்ப அப்படி இல்லாத fertilization வந்தாதான் சீடு இருக்கும், அந்த சீடு ஃப்ரூட் ஆகும். இங்க fertilization இல்ல, அப்ப சீட் இல்ல, ஆனா ஓவரி ஃப்ரூட்டா மாறி இருக்கு. Such fruits are called parthenocarpic fruits. Example banana, grapes and papaya. எல்லாமே ரொம்ப less seed இருக்கு, இல்ல seed இருக்காது. அது ஏன் பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் இருக்குடா. நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, அது சில ஹார்மோன்ஸ் பண்ற வேலை. அந்த ஹார்மோன்ஸ் நேச்சுரலாவே பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? இது மட்டும் போதும். கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே, லாஸ்ட் பிஃபோர் கொஸ்டின் பாத்துருவோமா? Explain about dihybrid cross. பாப்போமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அந்த क्वेश्चन புரிஞ்சு பார்த்தனோகார்பி யாருக்குலாம் புரியல, எனக்கு புரிஞ்சுதா? குயிக் கமெண்ட் பண்ணுங்க. Is it all clear from your end? Everybody understood பார்த்தனோகார்பி? Any doubts guys? Yes, super, very good. அப்ப நம்ம இப்ப டைஹைபிரிட் கோர்ஸ் பாத்துறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, ரிப்பீட்டட் क्वेश्चन, ஈஸியஸ்ட் क्वेश्चन. ஓகே, உங்களுக்கே தெரியும், பட் சும்மா ஐ ஹேவ் டேக்கன் திஸ் क्वेश्चन. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் எழுத வேண்டிய பாயிண்ட், டைஹைபிரிட்னால ரெண்டு பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்ல ரெண்டு டிஃபரண்ட் கேரக்டர்ஸ் எடுத்துக்காங்க. ஓகே, so crossing of two plants differing in two pairs, ரெண்டு pairs of contrasting traits is called dihybrid cross. அப்ப இந்த டைஹைபிரிட் crossல அந்த ரெண்டு கேரக்டர் என்னது? ஒன்னு கலர், ஒன்னு ஷேப். அத ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. சரியா? சோ பேசிக் ஐடியா கொடுத்தாச்சா? அப்புறம் பாருங்க, அவ்வளவுதான்டா. சோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது வந்து ஒரு கலர், அப்புறம் ஒரு ஷேப். இங்க வந்து ரவுண்ட் எல்லோ எடுத்துக்கிறேன், இங்க வந்து wrinkled green எடுத்துக்கிறேன். அப்ப அதுல வரக்கூடிய பேரண்டல் டைப் இதுதான். அப்ப அங்க இந்த கேமெட் எடுக்கிறேன். இந்த கேமெட் எடுக்க மறந்துடுறாங்க எல்லாரும். கேமெட் எடுக்க கூடாது, மறக்காதீங்க. கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஆர் ஸ்மால் கேமெட். கேமெட் எடுத்தாச்சா? அப்ப அதை வந்து கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? எஃப்என் ஜெனரேஷன் கிடைச்சது. இப்ப இந்த எஃப்என் செல்ஃப் பண்ண போறாங்க. செல்ஃப் பண்ணியாச்சு. அப்ப அது என்ன ஆகும்? அது வந்து கேமெட்ஸ் எடுக்கணும். அப்ப இந்த கேமெட்ஸ் கிராஸ் பண்ணும்போது யூ கெட் திஸ். ஓகே, வெரி வெரி ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்க 10 டைம் எழுதி பார்த்திருப்பீங்க. That's why I'm telling you, but it is very important. They can ask you plenty of times. அப்ப இல்ல வந்து இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம்டா. நமக்கு எல்லாம் மனப்பாடமே ஆயிருக்கு. உங்களுக்கு போன அவசியம் 9:3:3:1 எல்லாமே தெரியும். கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 9:3:3:1 அவ்வளவுதான். கிளியர்? Got it? So last question பாத்துருவோமா? டைஹைபிரிட் காஸ் யாருக்கெல்லாம் புரியல? யாருக்கு புரிஞ்சுதா? ஒன்னும் இல்ல, ரெண்டு கான்ட்ராஸ்டிங் பேட்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து அதுல வந்து F1ல இருந்து கேமெட்ஸ் எடுத்து F1 வச்சு F1 செல்ஃப் பண்ணி அங்க இருந்து கேமெட்ஸ் எடுத்து F2 ஃபார்ம் பண்றாங்க. கிடைக்கும்போது 9:3:3:1 ரேஷியோ கிடைக்குது. கிளியர்? The last question of these two important chapters we will discuss. Polyembryony. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Anybody having any query? Okay, Naren, got it sir. Easy. Yes, I know it is easy because you guys know it already. That's a very easy question. That's the thing. Okay, so polyembryony பாப்போமா? குயிக்கா நம்ம சிம்பிளா இருக்குங்க பாப்போம். ரெடியா? ஃபாஸ்டா இருக்குங்க பாப்போம். கடைசி क्वेश्चन ஆஃப் தி செஷன் தான். லாஸ்ட் क्वेश्चन. இதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. ஓகே? அப்ப நமக்கு ஈவினிங் செஷன் மட்டும் பார்த்தா போதும். Yes, so Nalini is ready, Rizwana is ready. Okay, so polyembryony பாத்துருவோமா? Yeah. Yes, polyembryony என்றால் என்ன? ஈஸியா சொல்றேன். ஒரு எம்பிரியோனா ஒன்னு, நிறைய எம்பிரியோனா பாலி, அவ்வளவுதான். சோ அந்த எம்பிரியோ சாக் எம்பிரியோங்க கணக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு, அது பேர் polyembryony. நல்லா பாருங்கடா. Polyembryony, occurrence of more than one embryo in a seed is called polyembryony. Occurrence of more than one embryo, அவ்வளவுதான். ஈஸி.
The first case of polyomyelitis was reported in certain oranges. Most நீங்க citrus fruits பார்க்கலாம் அந்த polyomyelitis சரியா by Anton von Leeuwenhoek in the year 1790. இப்படிதான் இருக்கும். ஜெனரலா பாருங்க ஒண்ணுதான் இருக்கும் நீங்க. இன்னொன்று இருக்கு பாத்தீங்களா? சோ ரெண்டு எம்பிரியோஸ் இங்க இருக்கு. அத நம்ம என்ன சொல்றோம் பாலின்னு சொல்லி முடிக்கிறோம். Fine. A humus globulus showing zygotic and antipodal embryo. Is it clear? புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? யாருக்கா டவுட் இருக்காடா? So far we have completed this chapter completely with 1 marks, all the patterns you have done. Any doubts? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? எப்படி சார் நம்ம பாம் புரியலடா என்ன சிம்பிள் கேக்குறியா? ஓகேடா ஃபைன். சோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க குயிக்கா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கமெண்ட்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் அண்ட் ஸ்டே டியூன்ட். சரியா? ஃபைன். ஓகே. சோ shall we wind up the session? Is all good from your end? செஷன் வைண்ட் அப் பண்ணலாமா? இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? குயிக்கா ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஒரு பிளான் நாங்க கொடுத்திருக்கோம். அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி குயிக்கா கட ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஓகே ஓகே சார். பாய் பாய் நளினி. பாய் பாய். ஓகே சரி நம்ம வைண்ட் அப் பண்ற செஷன். ஓகே பாய் பாய். டேக் கேர். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்கடா. வில் பி அவைலபிள் அண்ட் அடுத்த வர செஷன்ஸ் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே பாய் பாய். தேங்க்யூ. பாய்.